ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய பேர் கமெண்டில் தெரிவித்தாங்க. பர்சனலாகவும் எனக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும், அதுக்கான விதிமுறைகள் என்ன, அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்ட போகிறது என்ன அப்படின்னா, ஷார்ட். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்லையும் சரிங்களா, அதாவது கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க, புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே நம்ம செல் பண்ண போகிறோம். சரிங்களா, எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிகேட்டரை மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. சிலவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டையும் வச்சு யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ ஆகிறதுலே நிறையா பிரச்சனை இருக்கும். அது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக, இது ரெண்டுமே சக்ஸஸ் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக என்ன பண்ணலாம், வின் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வாரீங்க அப்படின்னா சில யுத்தியையும் பயன்படுத்தணும். இங்கே நீங்கள் பெருவாரியாக ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷனுடைய செல்லரே வந்து மேஜராக வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 37,000 அப்படின்னு இருக்குன்னா, அதனுடைய ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க. அது வீக்லி கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, மந்த்லி கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி. இதில் நிறையா யுக்தி இருக்குது. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையுமே நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டையுமே செல் பண்ணிடுங்க. செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த சார்ட்டை பொறுத்த மட்டும் இங்கே வந்து உங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் 100க்கு வாங்கியிருக்கீங்க, இதில் வந்து 105 இருக்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கு ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுக்குமே வந்து இடைப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய் ரிஸ்க் இருக்கும். அந்த 4 ரூபாயை தான் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதுக்கடுத்து கீழே இறங்க 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 லாபம் இருக்குது. அதை எப்படி பண்ணணும், இந்த சார்ட்டை மட்டும் பார்த்தா மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 39,500 வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 39,000 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணுறேன். இதில் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். சரிங்களா, ஸோ காலையும் எடுக்கிறேன், செப்டம்பர் மாதத்துக்கானது காலையும் எடுக்கிறேன், என்ன பண்ணுறேன் புட்டையும் எடுக்கிறேன். இது ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, அவுட் சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதனுடைய சார்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதனுடைய வேல்யூவை நல்லா பாருங்கள். இங்கே 1233 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1200, ஒரு புரிதலுக்காக கால் ஆப்ஷனை 1200ன்னு எடுத்துக்கிறேன். புட் ஆப்ஷன் 537 இருக்குது, இது 500ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இங்கே கால் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1200. சரிங்களா, இங்கே புட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 500. இப்போது ரெண்டு விதமாக ப்ரெடிக்ஷன் இருக்கும். சரிங்களா, ஹெட்ஜிங்கும் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். எப்படி வேணாலும் ட்ரேடை பண்ணலாம். பட் யுத்திங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் இது ரெண்டில் எது கம்மியான ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா, இதை பார்த்துட்டு இப்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரைக் வந்து 39,000. அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறும் அப்படி நான் நினைக்கிறேன். சரிங்களா, நினச்சா என்னாகும், மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா புட் ஆப்ஷன் என்னாகும், கீழே இறங்கும். சரிங்களா, இப்போது எனக்கு ரிஸ்க் அப்படிங்கும் போது மார்க்கெட் மேலே ஏறும். ஏன்னா நான் இங்கேயும் செல் பண்ணிட்டேன். சரிங்களா, நான் இதையுமே என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். ரெண்டையுமே செல் பண்ணிட்டேன். ரெண்டுமே கீழே இறங்க இறங்க தான் எனக்கு ப்ராஃபிட்டு. மார்க்கெட் மேலே ஏறுனா சரிங்களா புட்டு என்னாகும், கீழே இறங்கும். நமக்கு 500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 1200லேருந்து 1700 வரைக்கும், 1200லேருந்து 1700 வரைக்கும் போனாலும் நமக்கு ரிஸ்க் கிடையாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆனாலும் நமக்கு என்ன வரும், இங்கே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, இந்த நிலைமைக்கு வந்துடும். ஆனால் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. இதை தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுறீங்க. சரிங்களா, எப்போவுமே வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேட் எடுப்போம். அந்த ட்ரேடை தொடர்ந்து அது ஃபெயிலியர் அப்படின்னா வெளியில் போயிடும். அதுதான்
ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெருவாரியான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 500 இருக்கா புட்டை மார்க்கெட் மேலே ஏறுன்னு கணிக்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் கணிச்சோடனே என்ன பண்ணுங்கள், புட்டை செல் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் மேலே ஏறும். இது வந்து ஸ்டாடில் பொறுத்த மட்டும் ரெண்டுமே நீங்கள் பண்ணணும் சரிங்களா, லாபம் வர்றதுக்கு. ஏன்னா இதை வந்து எக்ஸ்பைரி டே வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். எக்ஸ்பைரி டே வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று 0 ஆயிரும், நமக்கு வந்து லாபம் இருக்கும். அப்படி லாபம் வரும்போது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஆப்ஷனில் நிறையா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுடைய ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது சரிங்களா. நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கும்போது 2 டைமே கால் புட்டுமே 0 ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கும். அப்படிலாம் வந்துன்னா உங்களுக்கு 2மே லாபம், 2யும் பண்ணுங்கள். ஆனால் வித்தியாசமாக யுத்தியை பயன்படுத்துங்க. இதில் நார்மலாக சின்ன சின்ன ஹெட்ஜிங்கையும் அங்கங்கே நீங்கள் பயன்படுத்தணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலே ஏறுன்னு நினச்சோன்னு புட்டை செல் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி அது ஏறலை, மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையும் செல் பண்ணுங்கள் சரிங்களா, காலில் லாபம் வரும். இப்போது நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆப்ஷனில் எந்த ஹோம்ஒர்க்குமே இருக்காது. ஒரு விதத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுநாள் ஹோல்ட் பண்ணுவாங்க, அது திரும்ப திரும்ப நஷ்டத்தில் போகும். ஆனால் இந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுல இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா இதையும் செல் பண்ணி வச்சுட்டீங்க சரிங்களா. இப்போ நாளைய மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து ஒரு பெருவாரியாக நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி உட்காந்து நாளைய மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து கணிக்கிறது ரொம்ப கடினம். அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. எப்போதுமே நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் மார்க்கெட் எப்படி போகுங்கிறத கணிச்சிடலாம். ஸோ சப்போஸ் மார்க்கெட் அகெயின் மேலே ஏறும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், திரும்ப மார்க்கெட் நாளைக்கு ஃபுல்லாக ஏறும், குளோபல் மார்க்கெட்டை பார்த்து எஃப்ஐயை பார்த்துட்டு ஸோ பையிங் ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது ஏறும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா திரும்பியும் புட்டு இறங்கும். நான் என்ன பண்ணலாம், காலை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்ப நான் என்ன பண்ணிடுவேன், அதை செல் பண்ணி விட்டுட்டு இதுக்கு புட்டு கீழே இறங்குறங்க லாபத்தை எடுத்துகிட்டு வெளில போயிடலாம். இந்த 2 விதமாகவும் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது, அதை பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதை காட்டிலும் ஸ்டாக்கில் பண்ணுறது வந்து நல்லது சரிங்களா. இன்னொன்று, நான் ஒரு சைடாக ட்ரேட் எடுக்காமல் நான் 2மே கையில் வச்சுக்கிறேன், 2மே ப்ராப்பராக செல் பண்ணுவேன். நான் ஏறும் நினைக்கும் போது புட்டை நான் செல் பண்ணுறேன், மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் காலை செல் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சதவீதம் லாபம் அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.